வணக்கம். ராணிப்பேட்டை நகரம் வந்து உலகத்திலே வந்து பொல்யூஷனில் 5th பிளேஸில் இருக்குது. இதில் வந்து இங்கே வந்து தண்ணி, காற்று, மண் எல்லாமே மாசடைஞ்சிருக்கு. முக்கியமாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெதர் டேனரிஸ் தான் இங்கே ரொம்ப அதிகம். தோலில் வந்து பச்சையாகவே எடுத்து அதை பதப்படுத்தி அதை வந்து இன்னும் பக்குவப்படுத்தி அது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரல இங்கே இந்த பகுதியில் பண்ணுறதுனால அதோட கழிவு நீரெல்லாம் வெளியேற்றுற பகுதிகள் எல்லாமே வந்து தண்ணி வந்து எங்களுக்கு மாசடைஞ்சு கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே குறைஞ்சிருக்கும். இன்னும் இந்த தண்ணி இணைஞ்சதுனால எங்களுக்கு பாலாத்துலேருந்து சுத்தமாக தண்ணியும் கிடையாது, அப்படி கிடைக்கிற தண்ணியும் சுத்தமாக இல்லை இந்த பகுதியில். அதனால் எங்களுக்கு அந்த தண்ணி பார்த்திங்கன்னா குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சோம்னாலும் கொஞ்ச நாள்லேயே அந்த குடம் முழுவதுமே மாறி போயிடும் வேறு மாதிரி கலரில். அதனால் இந்த பகுதியில் முழுமையாக தண்ணி பாதிக்கப்பட்டதுனால விவசாயமும் எங்களால் பண்ண முடியல. பாலாற்று படுகை முழுவதுமே விவசாயம் இருந்தது ஒரு காலத்தில், ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி கூட சொல்லலாம். இப்போ யாருமே விவசாயம் பண்ணுறதில்ல. தோல் தொழிற்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா 70% பெண்கள் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கான எந்த ஒரு பாதுகாப்பு விஷயங்களையும் இந்த இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க பண்ணுறது கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த பெண்கள் வந்து வேலை செஞ்சு கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க. ஏன்னா உடம்பு சரியில்லை, 35 வயசுக்கு மேலே பெண்கள் எல்லாம் கர்ப்பப்பை எடுத்துருவாங்க. அதோடு அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் மற்ற வியாதிகள்லாம் அவங்கள தொடர்ந்து வரும். இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு தோல் வியாதி அதிகமாக இருக்குது, கேன்சரில் இறந்து போகிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. மென்டலி ரிட்டார்டட் குழந்தைங்க கொஞ்சம் கூடுதலாக பிறக்கிறாங்க இப்போ காலகட்டத்தில். அவங்க அப்படி பிறக்கிற குழந்தைங்களுக்காக ஸ்பெஷல் ஸ்கூல்ஸும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு எங்கள் பகுதிகளில். அதை வந்து இன்னும் கூட சொல்ல போனோம்னா ஆரம்ப கல்விக்கு முன்னாடியே நிறைய குழந்தைங்க வந்து இறந்து போகிற சூழலும் இந்த பகுதியில் இருக்குது. HIV எய்ட்ஸு இதுவும் இந்த பகுதியில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இந்த மாதிரி வாழ்க்கை தரம் வந்து பொல்யூஷனால் மாறி போய் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கு மேலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை நிலைமை இன்றைக்கி வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. வணக்கம்.